இரண்டாவதாக மதீனா முனவருடைய ஹுத்பா ஷேக் அப்துல் பாரி சுபைத் ஹஃபில் நிறுத்தினார்கள். பொதுவாக இன்றைய சமூக வலைத்தளங்களிலே சோஷியல் மீடியாக்களிலே செல்வாக்குள்ள பிரபலியமான அமைப்பிலே வலம் வரக்கூடிய உலா வரக்கூடியவர்களுக்கான ஒரு தூது என்ற தலைப்பிலே அம்து சலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் இந்த டிஜிட்டல் யுகத்திலே, இந்த நவீன யுகத்திலே, இந்த தொழில்நுட்பம் வந்த இந்த காலத்திலே பல தரப்பட்ட பிளாட்ஃபார்ம்கள், பல அதாவது மேடைகள், முன்னணி வகிக்கக்கூடிய இடங்கள், கண்ணியங்கள் எல்லாம் பரவி கிடக்கின்ற ஒரு காலம். எப்பொழுதும் பல யூனிட்டுகள், பல டிபார்ட்மெண்ட்களிலே, பல பகுதிகளிலே காணப்படுகின்ற காலம். ஒரு ஓசை சில வினாடிகளிலே கேட்கப்படுகின்ற ஒரு ஓசையை சில வினாடிகளிலே உலகத்தில் இருக்கும் மக்களும் சென்றடையக்கூடிய அமைப்பிலே பரப்ப முடியுமான ஒரு காலம். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கு காது வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமான ஒரு காலம். எனவே அதற்கென்று சில முக்கியஸ்தர்கள், அதற்கென்று சில ஆளுமைகள், சில பிரபலங்கள் இருப்பதை காண்கிறோம். அவர்களுக்கு, அந்த ஆளுமைகளுக்கு அவர்களுடைய பேச்சில் தாக்கம், பிரதிபலிப்பு எப்பொழுதுமே அவர்கள் அந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட அப்படியான அந்த சோஷியல் மீடியாக்கள், அப்படியான விடயங்களிலே அவர்கள் சமூகம் அளித்து அவர்களுக்கு ஒரு வரவேற்பும் அங்கீகாரம் அதில் கிடைத்திருப்பது பல காரணங்களை நாம் பார்க்கிறோம். சிலருடைய பேச்சு எடுபடுகிறது, சிலருடைய பேச்சு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அது ஒன்று அவர்கள் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளை மன தூய்மை, அல்லாவுக்காக வேண்டி நுணுக்கமாக பேசுவது, மக்களுக்கு பயனுள்ள விடயங்களை முன்வைப்பது, எப்பொழுதுமே நாட்டுடைய விடயங்களை அடையாளப்படுத்துவதில் உண்மைத்தன்மை, அதே போன்று இஸ்லாத்துடைய மார்க்கத்துடைய விழுமியங்களை முன்வைப்பதிலே அழகான உண்மைத்தன்மையும் நேர்மையும் நேர்த்தியான பண்பும், அதே போன்று நாட்டை பாதுகாப்பதில் அவர்களுக்கு இருக்கின்ற பக்குவம், அதே பொழுதும் அதில் இருக்கின்ற ஆன்மீக உயிரோட்டம், ஆன்மீகம், அதே நேரம் ஒரு நற்சகுணமாக ஒரு நேர்மறையாக பேசுகின்ற அப்படியான பண்புகள் மூலம் அவர்களுக்கு ஒரு வரவேற்பும் ஒரு அங்கீகாரமும் சமூக வலைத்தளங்களிலே கிடைத்திருப்பதை பார்க்கும். அவர்கள்தான் இன்று நாம் சொல்ல பிரபலங்கள், அதே போன்று செல்வாக்குள்ளவர்கள், பிறரிலே தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள் என்ற பெயரை கொண்டு நாங்கள் அவர்களை அழைக்கிறோம் சமூகத்திலே. எனவே இப்படியான எப்பொழுதுமே அது பேரும் பட்டமும் சான்றும் அல்ல, அது உண்மையில் அது யதார்த்தமானது. எப்பொழுதுமே என்ன அதனுடைய அந்தரங்கம் என்றால் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும், அவர்கள் காது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் அவருடைய பேச்சுக்களை கொண்டு பிரதிபலிப்படுகிறார்கள், அவருடைய நடத்தைகளை பார்த்து பின்பற்றுகிறார்கள், அவருடைய சிந்தனைகளை கருத்தாக எடுக்கிறார்கள், எந்த அளவு அவருடைய வழிமுறைகளை குறித்து அவருடைய வாழ்க்கைகளை பின்பற்ற பார்க்கிறார்கள். எனவே முக்கியமான ஒரு இடம் வெறும் பேரும் பட்டமும் பதவியும் புகழும் பாராட்டும் அல்ல. இந்த இடத்தை அடைந்த இந்த பிரபலங்கள், இப்படியான சமூகத்தில் செல்வாக்குள்ளவர்கள் அடைந்த இந்த இடம் இருக்கிறது, இது ஒரு அல்லாஹ்வுடைய நியாமத். எனவே நியாமத்துகளில் ஒன்று எப்பொழுதும் பொறுப்போடு, அது கடமைப்பாட்டோடு இணைய வேண்டும். அதுதான் அதுக்கு மிக பொருத்தமான சிறந்த அந்த விடயத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும், இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். எனவே எப்பொழுதுமே இது ஒரு அமானிதம் என்று உணர்வது சால சிறந்தது. எப்பொழுதுமே அது தீனுடைய பண்பாடு ரீதியான, நாடளாவிய ரீதியான, அதே போன்று எல்லா விடயங்களையும் சம்பந்தப்பட்ட விடயங்களை சுமந்த ஒரு அமானிதம். எனவே அதிலே நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கு எடுப்படுவது, அதுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுவது, முன்னுரிமை கிடைப்பது என்பது ஒரு பெரிய அந்தஸ்தும் பதவியும் அந்தஸ்தும் ஒரு மதிப்பும் அல்ல, அது ஒரு மறைவான ஒரு கடமை. எனவே அது எப்பொழுதும் ஃபாலோ பண்ணக்கூடியவருடைய வீவஸுடைய எண்ணிக்கையை வைத்தல்ல அது முடிவெடுப்பது. அது எந்த அளவு பிரயோசனம் அளிக்கிறது என்பதுதான் அங்கு நோக்கமாக இருக்கணும். எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறது, மாற்றம் ஏற்படுத்துகிறது. உண்மையான மூமின் அறிய வேண்டும், உண்மையிலே உண்மையான தாக்கம் பிரதிபலிப்பு அது என்னவென்றால், அது அந்த கருத்தை கேட்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை, குழப்பம் ஏற்படக்கூடாது, சீர்திருந்த வேண்டும், சீர்திருத்தம் ஏற்படுத்த வேண்டும், சுதப்பக்கூடாது, குழப்பக்கூடாது, ஒற்றுமைப்படுத்த வேண்டும், பிரிக்கக்கூடாது, பிரிக்காமல் ஒற்றுமைப்படுத்த வேண்டும், வேற்றுமையின்றி ஒற்றுமைப்படுத்த வேண்டும். எனவே பொதுவாக இப்படியான தனக்கு முன்னால் இருக்கின்ற அனைத்தும், நான் பேசுகின்ற செய்கின்ற என்ன நடைபெறும் நடவடிக்கை அனைத்தும் மீசானில் வைக்கப்படும் என்ற உணர்வு அங்கே இருப்பது அவரை மிகவும் நேர்த்தியாக செயல்படுவதற்கு அது காரணமாக அமையும். எனவே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நியத்து இருந்தால், மக்களுடைய கஷ்டங்களை போக்குகின்ற, இலகுபடுத்துகின்ற நியத், அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே மேலெண்ணங்களை, ஆதரவுகளை பரப்புகின்ற நோக்கம், அதே போன்று ரப்போடு இணைக்கின்ற நோக்கம், அதே போன்று அவர்களை பற்றி உணர வைக்கின்ற நோக்கம், அதே போன்று அவருடைய மன எண்ணங்களை தூண்டுகின்ற, ஊக்குவிக்கின்ற, மோட்டிவேட் பண்ணுகின்ற நோக்கங்கள், அதே போன்று அவருடைய சிந்தனைகளை இல்மின் மூலம் ஒளியூட்டுகின்ற, கல்வி ஞானங்கள் மூலம் ஒளியூட்டுகின்ற நோக்கம், அவருடைய உள்ளங்களை ஈமானிய ஒளியை கொண்டு உயிர்ப்பிக்கின்ற நோக்கம், இப்படியான உண்மையான நியத்துகள் இருக்கும் பொழுது அனைத்தும் மீசானில் அவருக்கு நன்மையாக வந்து அந்த மீசான் நன்மை தட்டிலே பாரத்தை ஏற்படுத்தும் என்ற உணர்வு அவரிடம் இருக்க வேண்டும். எத்தனையோ ஒரு உண்மையான சிறந்த வார்த்தை வறண்டு போன உள்ளத்தை உயிர்ப்பித்திருக்கிறது.
எத்தனையோ சில பண்பாடான குணாதிசயங்கள் நற்குணத்தோடு சம்பந்தப்பட்ட சில கட்டங்கள், சில நிலைமைகள் அது தடுமாற்றத்தில் இருந்த ஒரு குடும்பத்தை, வீட்டையை சீர்திருத்திருக்கிறது. எத்தனையோ திடீரென்று நடந்த நனவுகள், நல்ல விடயங்கள் எத்தனையோ உம்மத்தை உயர்த்திருக்கின்றன. எத்தனையோ ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் காரூணியத்துடன் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற அந்த உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு உதவி ஒத்தாசை புரிய வேண்டும் என்ற அந்த உயிரை அதை உயிர்ப்பித்திருக்கிற உயிரோட்டத்தை ஒன்று பண்ணிக்கிறது. எனவே எப்பொழுதும் ஒரு வார்த்தை வாழ்க்கை முறையை மாற்றும். சில வேளை சில நாளாந்தம் அவர் சோஷியல் மீடியாக்களை பரப்புகின்ற, ஷேர் பண்ணுகின்ற, ஒருவரை கடந்து செல்கின்ற எத்தனையோ சிறிய சிறிய ஷார்ட்கள், சிறிய சிறிய ஆடியோ வீடியோ கட்டுகள், அது உண்மையிலே எத்தனையோ வாழ்க்கை ஒரு முறைமையை உண்டு பண்ணுகிறது, வாழ்க்கை திட்டத்தை சீரமைக்கிறது. அதே நேரம் சில வேளை மேலதிகமாக போடுகின்ற ஒரு கமாண்ட், அந்த கமாண்ட் கூட ஃபாலோவர்ஸுடைய உள்ளத்திலே சில வேளை அது ஆள் மனதிலே பதிகிறது, அது அவருடைய மனதில் ஸ்திரமாக பதிகிறது. எத்தனை உண்மையான நல்ல உண்மைத்தன்மை, அறிவுபூர்வமான அப்படியான கருத்துக்கள் மூலம், அப்படியான எண்ணங்கள் மூலம் வருவதனால் அது உண்மையிலே அவர் வெளிப்படுத்துகின்ற, சாதிக்கின்ற, அவர் மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கின்ற அனைத்தின் பக்கமும் பார்வையை செலுத்த வைக்கிறது. உண்மையான முறையில் பேசும் பொழுது, உள்ளத்தால் பேசும் பொழுது, அவர் பரப்புகின்ற எல்லாவற்றிலும் தன்னை முதலாவது அவர் தன்னை அதில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், தன்னுடைய நிலைமையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நான் இந்த உம்மத்துக்காக வேண்டி நான் முன்வைக்கின்ற, சமூகத்துக்கு முன்வைக்கின்ற, சமூகத்தை கட்டியெழுப்புமா தகர்க்குமா என்று சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். இந்த வார்த்தை, இந்த ஆடியோ, இந்த வீடியோ, இந்த 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 கட்டுகள், இந்த இப்படி ஷேர் பண்ணப்படக்கூடிய விடயங்கள், அப்லோட் பண்ணுற விடயங்கள், இப்படியான விடயங்கள் உம்மத்தை கட்டியெழுப்புமா தகர்க்குமா என்பதை சிந்தித்து அவர் செயல்பட வேண்டும். இப்படி சிந்தித்து செயல்படும் பொழுது தாக்கங்கள் உண்டாகும். எனவே இது நான் இப்படி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இதை கொண்டு நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்ப முடியுமா? அல்லாஹ்வுடைய லிகாவை, சந்திப்பை இதன் மூலம் இப்படியான விடயங்களை கொண்டு நான் அல்லாஹ்வை சந்திக்க தகுதியான விடயங்களா என்பதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து செயல்படும் பொழுது பெரிய தாக்கங்கள், பயனுள்ள விடயங்கள், அங்கே மாற்றங்கள் ஏற்படும். எனவே எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அது ஸ்கிரீனோடு நிற்கின்ற விடயம் அல்ல, அது வீடியோ, ஆடியோ அதோடு நிற்கின்ற விடயம் அல்ல. அது இவருடைய மௌத்துக்கு பின்னாலும் அது அந்தந்த சாதனங்களே, அந்தந்த பேஜ்களிலே, அந்தந்த வலைத்தளங்களிலே, அந்தந்த பக்கங்களிலே அது தரிப்பட்டு இருக்கும். அது தொடர்ந்து அது ஒரு நல்ல விடயமாக இருந்தால் அவருக்கு சாதகமாக அமையும். அது பாதகமான விடயமாக இருந்தால் அவருடைய பாவத்தை தொடராக விட்டு செல்கிறார், அவருக்கு பாதகமாக அமையும். அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் அவருடைய ஆடியோக்கள், அவருடைய வீடியோக்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய ஆக்டிவிட்டீஸுகள், அவர் அப்லோட் பண்ணிய விடயங்கள், அவர் ஷேர் பண்ணிய விடயங்கள், அவர் லைக் பண்ணிய விடயங்கள், அவர் கமெண்ட் பண்ணிய விடயங்கள், இதெல்லாமே இருந்து கொண்டு தான் இருக்க போகிறது. எனவே அந்த நிலைமையில் நான் மௌத்தாகி கபருடைய வாழ்க்கை அனுபவித்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு இது பொருத்தமான விடயங்களா என்பதை பார்க்க வேண்டும். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருவர் ஒரு வார்த்தை பேசுவார், அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய திருப்தி கலந்ததாக இருக்கும். அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உட்பட்ட ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்று பண்ணிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய திருப்தி ஒரு வார்த்தையை பேசுவார். அவர் கூட அதனுடைய அந்தஸ்து, மதிப்பு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு என்று சொல்லி நினைத்திருக்க மாட்டார். அல்லாஹ் அதன் மூலம், அந்த வார்த்தையின் மூலம், ஒரு பேச்சின் மூலம் அல்லாஹ் அவருக்கு தன்னை சந்திக்கும் வரைக்கும் தன்னுடைய திருப்தியை கடமையாக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை, நல்ல வார்த்தைகள். உங்கள் ஒருவர் அல்லாஹ்வை கோபப்படுத்தி ஒரு வார்த்தை பேசுவார், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை பேசுவார், அது எந்த அளவு அபாயகரமானது என்று அவருக்கே தெரிந்திருக்காது. கேலஸாக, பொடுபோக்காக, கவனீனமாக பேசியிருப்பார். ஆனால் அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும், அல்லாஹ் தன்னை சந்திக்கும் வரைக்கும் தன்னுடைய அதிருப்தியை, கோபத்தை அவர் மீது எழுதி விடுவான் என்று சொன்னார்கள் அஹ்மத், திர்மிதி, இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ். எனவே எப்படியான சமூக வலைத்தளங்களை பிரபலமானவர்கள், அதாவது என்ன செல்வாக்குள்ளவர்கள், எப்படி எத்தனையோ விடயங்களை உணர்ந்தோ உணராமலோ அவருடைய பேச்சுக்கு முன்னால் அவருடைய நடத்தையின் மூலம் எத்தனையோ விடயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். எத்தனையோ லேசான சிறிய சிறிய வீடியோக்கள் எத்தனையோ வாலிபர்களுடைய உள்ளத்திலே ஆன்மீகத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அணைந்து நூந்து போய் அப்படியே மரணித்திருந்த உள்ளங்களை உயிர்ப்பித்திருக்கிறது. எத்தனையோ பெண்கள் எத்தனையோ உண்மை நல்ல பக்கங்களை ஃபாலோ பண்ணி அவருடைய வாழ்க்கை கட்டமாக சீரமைய ஆரம்பித்திருக்கிறது. அதே போன்ற எத்தனையோ வீடுகள் இப்படியான நல்ல புத்திமதிகள் மூலம், நல்ல விடயங்கள் மூலம் சீரமைந்து நெறிப்படுத்தப்பட்டிருக்கின்றன, சீராக அமைந்து மாறி இருக்கின்றன. எத்தனையோ கணவனுடைய தன்மைகள் மாறி இருக்கின்றன, கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மாறி இருக்கின்றன.
அதே போன்று எத்தனையோ மகன்மார்கள் குழந்தைகள் திருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையிலே வாழ்க்கையுடைய தூதுகள். இது எந்த விதமான அளவுகோல்களை கொண்டு நாம் அளவிட முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள். இது உண்மையிலே பயனுள்ள விடயங்களாக இருக்கும். அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே நாடுகள் ஊர்களுக்கு மத்தியிலே எத்தனையோ நலவுகளை உருவாக்கக்கூடிய விடயங்கள் நடந்திருக்கின்றன. அது அப்படியான அந்த செல்வாக்குள்ளவர், இந்த பிரபலம் சமூக வலைத்தளங்களிலே முன்னுரிமை பெற்றிருக்கக்கூடியவர், அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடியவர், ஒரு ஒரு பிறருடைய ஆத்மாக்களை மனதில் நெறிப்படுத்துவதிலே ஒரு பங்காளியாக இருக்கிறார், தூய்மைப்படுத்துவதில் ஒரு பங்காளியாக இருக்கிறார், சீர்திருத்தது பங்காளியாக இருக்கிறார். எனவே இந்த அமைப்பில் எப்பொழுதுமே அவர் நல்ல இஸ்லாமிய விழுமியங்களை, மார்க்க பண்புகளை அவர் விதைக்க வேண்டும். மக்களுடைய உள்ளங்களிலே மக்களுக்கு வழியை ஒளியூட்டி பிரகாசப்படுத்தி நேர்வழியை காட்ட வேண்டும். நல்வழி நடப்பதற்கு அவர்களுக்கு பிரகாசமான ஒளியான வழிகாட்டல்களை அவர் காட்ட வேண்டும். நேரான வழியை அவர் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எப்பொழுதும் பயனுள்ள அமல்களை தூண்ட வேண்டும். அதே நேரம் உள்ளங்களிலே எப்பொழுதுமே சீரமைப்பவருடைய பிரியத்தை உண்டு பண்ண வேண்டும். சீர்குலைப்பவருடைய பிரியம் அல்ல, ஒற்றுமை, அதே போன்று வளர்ச்சி, இப்படியான விடயங்கள் அங்கே இருப்பது மிக பொருத்தமான சால சிறந்ததாக இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். எனவே அவருடைய பேச்சுக்கு ஒரு மனிதனை நல்ல பிரஜைகளை உருவாக்குவதிலே ஒரு தாக்கம் இருக்கும். அவருடைய உரையிலே, அவருடைய பேச்சிலே. எம்படின காலம் பூமியை ஈமானை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு செழிப்பாக்கக்கூடிய நட்பிரஜைகளை உருவாக்குவதற்கு இப்படியான தன்மைகள் கொண்டதாக இருந்தால் அதிலே ஒரு உண்மையிலே ஒரு தாக்கம் ஒன்று இருக்கும். எனவே இந்த தூதை யார் சுமந்திருக்கிறார்களோ அவருடைய எப்பொழுதுமே அவருடைய வாழ்நாளில் அவருடைய அந்த சிந்தனையிலே இது ஒரு வாழ்க்கையின் வழியாக பிரகாசித்து கொண்டிருக்கும். நேரான வழி உள்ளடக்கமாக இருக்கும். அவர்கள் தான் நல்லா அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை முடிவு செய்திருக்கிறான். மக்களிடத்தில் அவர்கள் எடுபடுவார்கள். எல்லோரும் அவர்களை வரவேற்பார்கள். அவருடைய கருத்துக்களை கொண்டு தாக்கம் பெறுவார்கள். அவருடைய உள்ளங்கள், எல்லாருடைய உள்ளங்களும் அவர்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். எப்பொழுதும் அவருடைய மக்களுடைய பாராட்டும் சேர்ந்து கிடைத்தால், அல்லாஹ்வுடைய நன்மாராயத்தோடு சேர்ந்து மக்களுடைய பாராட்டும் சேர்ந்து கிடைத்தால் எவ்வளவு சாலை சிறந்தது. அல்லாஹ் சொல்ல, நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அன்பை ஏற்படுத்துவான். முஸ்லிம்கள் மத்தியில் அவரை பற்றி ஒரு அன்பு, அவர் மீது மக்களுக்கு ஒரு அன்பு, அவருடைய உள்ளத்தில் மூமிங்களை பற்றிய அன்பு, மூமிங்களுடைய உள்ளத்தில் அவரை பற்றிய ஒரு அன்பை, பாசத்தை ஒரு போடுவான். மரியம் 96 வசனத்தை ஓதி, பொதுவாக எங்களுடைய இந்த மீடியா துறையிலே எப்பொழுதுமே ஒரு பரக்கத்தான ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்பொழுதும் அவருடைய நல்ல பல துறைகளின் அளவுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தூதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தீன், மக்களின் நெறிப்படுத்தல், பண்பாடு, நற்குணங்கள், அதே போன்ற ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், அதே போன்ற முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், பாதுகாப்பு, இப்படியான விடயங்கள் அவர்களுடைய பக்கங்களிலே அது தொடராக ஷேர் பண்ணப்பட்டு கொண்டு போடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எப்பொழுதுமே ரஹ்மத்துடைய, அல்லாஹ்வுடைய அருளுடைய ஒரு உயிரோட்டம் அங்கு இருக்கும். அவருடைய பொறுப்பை உணர்ந்தவராக, தீனை நேசிக்கக்கூடிய, சமூகத்தை நேசிக்கக்கூடிய, தாயகத்தை நேசிக்கக்கூடிய, அப்படியான ஒரு சமநிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு சமூகத்துடைய பொறுப்பை உணர்ந்ததாக அந்த கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மை சமூக பொறுப்போடு தன்னுடைய கடமைப்பாடு செய்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நல்லமல் செய்து நானும் முஸ்லீம்கள் ஒருவன் சொல்லக்கூடியவரோடு அழகான பேச்சு பேசக்கூடியவர் இருக்கிறார் என்ற அந்த ஃபுஸ்ரத் 33 வசனத்தை ஓதி முதலாவது இறுதி கட்டத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம்தான். எப்பொழுதுமே அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்களே, அவர்களும் அந்த தாக்கம் செலுத்துவதில், தாக்கத்தை உண்டு பண்ணுவதிலே பங்காளி, கூட்டு அவர் சேர்ந்து அதை ஊக்குவிப்பது போன்று உதவியாக இருக்கிறார். பொதுவாக இந்த பொறுப்பை உணர்வதென்பது அது அந்த பிரபலம் பெற்ற அந்த செல்வாக்குள்ள முன்னுரிமை உள்ள அவரிடமிருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய, துயரக்கூடிய, பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அது அந்த உணர்வு அப்படி என்ன நகர வேண்டும். அப்படி இருந்தால் இவரும் அது போன்று மாற வேண்டும். மக்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய மார்க்க பணியில், சமூக பணியில் அதை இப்படியான பங்கெடுக்க வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய விழுமியங்களை விதைக்கின்ற அப்படியான பொறுப்பை அவர் எப்பொழுதுமே எடுத்து நடக்க வேண்டும். அதே போன்று உள்ளங்களிலே நல்ல சிறந்த நல்ல அமல்களுடைய உயிரோட்டங்களை, உள்ரங்கங்களை, யதார்த்தங்களை அவர் உள்ளத்தில் உயிர்ப்பிக்க வேண்டும். நல்ல ஒரு நாட்டு பிரஜையாக, சமூக பிரஜையாக மாற வேண்டும் என்ற உணர்வை ஊட்ட வேண்டும். எப்பொழுதுமே சமூகத்துடைய அறிவு ஞானங்களை ஒளியூட்டுவதற்கு அவர் தன்னுடைய குரல் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே சமூகத்தை குட்டிச்சுவராக்கக்கூடிய, சீரழிக்கக்கூடிய விடயங்களிலே பேசிவிடக்கூடாது, குரல் கொடுத்து விடக்கூடாது, பக்கபலம் மறந்து விடக்கூடாது. எப்பொழுதும் அது நல்ல முறையிலே பிறரை நல்லவற்றை கற்றுக் கொடுத்து போதிக்கின்ற நல்ல அப்படியானவர்களுடைய
தாக்கம் அங்கு அந்த தாக்கத்தை இவர் இன்னும் விசாலப்படுத்த வேண்டும், அதன் மக்கள் மயப்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தையும் சந்தேகங்களையும் ஊசலாட்டங்களையும் வீணான விடயங்களை ஏற்படுத்துவதற்கு எந்த வகையிலும் உதவி செய்துவிடக்கூடாது, குரல் கொடுத்து விடக்கூடாது, சப்போர்ட்டிவாக இருந்துவிடக்கூடாது. சொன்னார் நபிகள் அவர்கள் யார் ஒரு நலவுக்கு வழிகாட்டுவாரோ அவரும் அந்த நலவை செய்தவருடைய கூலிக்குரியவர், அந்த நலவை செய்தவருடைய சமகூலி அவருக்கும் கிடைக்கும், செய்தவருக்கு கிடைப்பது போன்று. அந்த ஹதீஸை சொல்லி முஸ்லிம்களுடைய சொல்லி ஹுத்பா முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா சலவாத்தக்கூடிய வசீபினால் பொதுவாக இந்த தங்களுடைய பேச்சுக்கள் பிறரை பிரதிபலிப்பது தாக்கம் செலுத்துவது என்பது ஒரு அமானிதம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மக்கள் மத்தியில் அங்கீகாரத்தை வழங்கியிருக்கானோ அப்படியான நபர் எப்பொழுதுமே தான் நேர்வழி பெறக்கூடிய ஒளி உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ள வேண்டும். உம்மத் என்று பல நல்ல முன்னுதாரணங்களை இவங்க தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே நற்சகுணத்தை விதைக்கக்கூடிய, நல்லெண்ணெய் உண்டு பண்ணக்கூடிய, நம்பிக்கை உண்டு பண்ணக்கூடிய, மக்களுடைய உள்ளங்களுடைய அமல்களுடைய ஆசையையும் கொடுக்கும், அர்ப்பணிப்புடைய ஆசையும் உண்டு பண்ணக்கூடிய தேட்டமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த தேவைகளை இவர் நிவர்த்தி செய்து வைக்க வேண்டும். கூட்டு பொறுப்பு மக்களுக்கு மத்தியில், சமூகத்துக்கு மத்தியிலே எப்பொழுதுமே தீனுக்கு நல்ல அமானிதம் பேணக்கூடியவராக, தீனுடைய மாண்பை பேண நடக்கூடியவராக, ஆத்மாவோடு உண்மை நடக்கூடியவராக இருப்பது, அது உண்மையிலே எப்பொழுதுமே நேர்வழிக்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக பரப்புவதிலே ஈடுபடுவதன் மூலம் அது ஊர்ஜிதமாகும். எனவே அல்லாஹ்வுடைய மக்கள் வழிபாட்டு பக்கம் நறுக்கி வைக்கும், இஸ்லாமிய விழுமியங்களை உயிர்ப்பிக்கும், ஒவ்வொரு நல்ல உண்மையான வார்த்தை, அர்த்தமுள்ள வார்த்தைகள், நல்ல பயனுள்ள அமல்கள், அதேபோல் நல்ல சீரான பண்பாடுகள், நடத்தைகள், இதுதான் உண்மையில் இஸ்லாத்தை பரப்புவதற்கான ஒவ்வொரு கட்டிடத்துடைய கற்கள் போன்றுதான் இவைகள் எல்லாம் உம்மத்தை பாதுகாக்கக்கூடிய கோட்டை. எனவே நல்ல ஒரு பிச்சலத்தை உருவாக்குவதற்கான அடிக்கற்கள். எனவே உண்மையான ஈமானிய பலமான ஒற்றுமை உள்ள ஒரு ஈமானிய சூழலை, சமூகத்தை, ஒரு நாட்டை உருவாக்குவதிலே, கட்டியெழுப்புவதிலே உள்ள தனித்தனியான கற்கள் தான் இவைகள் எல்லாம். எல்லா கற்களும் ஒன்று கொண்டு இணைந்து பூர்த்தியாகும் பொழுது இஸ்லாமிய ஒற்றுமை உள்ள சீரான கௌரவமான ஒரு கட்டிடம் எப்படி பூர்த்தியாகுவது போன்று ஒரு சமூகம் கட்டியமைக்கப்படும், உருவாகும். எனவே இப்படியான உண்மையான முறையிலே இஹ்லாஸுல் மன தூய்மையோடு உண்மையான உள்ளத்தோடு செயல்படுகின்ற இப்படியான பிரபலங்கள் சமூக வலைத்தளங்களிலே முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வாக்குள்ளவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அதே போல் நேரான வழி நடக்கக்கூடிய, அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ்களுக்கும் வீவர்ஸ்களுக்கும் நன்மாராயம். எனவே ஒவ்வொரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு வார்த்தையும் நன்மாராயத்துக்குரியது. ஒளிபூட்டிய எல்லா மேடைகளும் அந்த அரண்களும் அது நன்மாராயத்துக்குரியது. அல்லாவிடத்தில் இதைவிட சிறந்த கூலி, நிரந்தரமான கூலி இருக்கிறது. எனவே நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நல்ல அமல் செய்து கொண்டே இருங்கள், அல்லாஹ் ரசூலுடைய அமல்களை நோட்டமிடுவார்கள். அல்லாஹ் மோமியங்கள் எல்லோரும் ரசூலுடைய வாழ்க்கை வாழும் பொழுது பார்க்கிறார்கள், மோமியங்கள் வாழ்கின்ற மோமியங்களும் பார்க்கிறார்கள். எனவே நீங்கள் மறைவான விடயத்தை அறிந்த அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் முன்னோக்கப்படுவீர்கள், முன்வைக்கப்படுவீர்கள், மீட்டப்படுவீர்கள். ரகசியம் பரகசியத்தை அறிந்த அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் உங்களுடைய செயல்களை, நீங்கள் செய்து கொண்டிருந்த செயல்களை உங்களுக்கு அறிவிப்பான் என்ற ஆயத்தோடு தன்னுடைய நீண்ட சலவாத் சொல்லும் மருத்துவ ஆயத்து சலவாத்து சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் சுபைத் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.